Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தினமும் முட்டை சாப்பிடலாமா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சிறியதாக இருந்தாலும் ஒரு சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்தாக இருப்பதுதான் முட்டை. ஒவ்வொரு நாளும் 27% அமெரிக்கர்கள் முட்டையை வேக வைத்தோ ஆம்லெட்டாகவோ அல்லது சாண்ட்விச்சின் ஒரு பகுதியாகவோ எடுத்துக்கொள்கிறார்கள். காரணம், முட்டை ஒரு முழுமையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவாக சொல்லப்படுகிறது. ஆனால் முட்டையை தினமும் சாப்பிடுவது ஆரோக்கியமானதா? ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டை சாப்பிடும்போது உடலில் நிகழும் மாற்றம் என்ன? அதை தான் பார்க்க போகிறோம். முட்டையில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்துக்கள் என்று பார்த்தால் 71 கலோரிகள் இருக்கிறது. மொத்த கொழுப்பு 5 கிராம், புரதம் 6.24 கிராம், விட்டமின் B12 0.5 மைக்ரோகிராம், விட்டமின் டி 1.24 மைக்ரோகிராம், கால்சியம் 24 மில்லிகிராம், கோலின் 169 மில்லிகிராம். முட்டையில் அதிகளவு புரதம் உள்ளது. இது செரிமானத்தை மெதுவாக்கும், மேலும் பசியை கட்டுப்படுத்தும். முட்டைகள் தசைகளை பராமரிக்கவும் திசுக்களை சரி செய்யவும் உதவுகின்றன. மேலும் முட்டையின் மஞ்சள் கரு மற்றும் வெள்ளை பகுதியில் 9 அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் இருக்கின்றன. முட்டையில் நிறைந்துள்ள பலவிதமான விட்டமின்கள் பல நன்மைகளை தருகின்றன. இதில் விட்டமின் டி, விட்டமின் ஏ, விட்டமின் B2, விட்டமின் B12, பயோட்டின் மற்றும் ஃபோலேட் ஆகியவை அடங்கும். இவை நோய் எதிர்ப்பு சக்தி, எலும்புகள் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகின்றன. செல் வளர்ச்சி, வளர்ச்சிதை மாற்றம், நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டிற்கு அத்தியாவசியமான கோலின் முட்டையில் உள்ளது. கல்லீரலின் செயல்பாட்டை அதிகரிப்பதை தவிர கோலின் கொழுப்பை கடத்துவதற்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு முட்டைகள் கருவின் வளர்ச்சிக்கு சிறந்த தேர்வாகும். ஏனெனில் அவை மூளை வளர்ச்சி, அறிவாற்றல் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 2 முட்டைகள் ஒரு நாளைக்கு தேவையான B12 3 1 பங்கை நமக்கு கொடுக்கிறது. இந்த விட்டமின் சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்குவதற்கும் நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் ஆற்றல் வளர்ச்சிதை மாற்றத்தை ஆதரிப்பதற்கும் அவசியம். முட்டையில் உள்ள லூட்டின் மற்றும் ஜியாசாந்தின் போன்ற கரோட்டினைடுகள் ஆக்சினேட்ரிகள் கண் ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை எடுத்துக்கொள்வது அனைவருக்குமே நல்லது. வயதானவர்கள், அதிக புரத தேவை உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு 2 முட்டை எடுத்துக்கொள்ளலாம். எப்போதாவது அதிகமாக சாப்பிடுவது பிரச்சனை இல்லை. ஆனால் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 4 அல்லது அதற்கு மேல் சாப்பிடுவது நீரிழிவு, அதிக கொழுப்பு அல்லது இதய நோய் உள்ளவர்களுக்கு உகந்ததாக இருக்காது. அவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை கேட்டுக்கொள்ளலாம். புரதச்சத்து வெறும் முட்டையை மட்டும் நம்பி இல்லாமல் மீன் போன்ற மற்ற புரதச்சத்து நிறைந்தவைகளையுமே உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.